3 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல். இஸ்லாமியர்களின் நம்பிக்கையை பாதிக்காது என அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதி. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் முழக்கம். அமைச்சர் தவறான தகவல்களை முன்வைப்பதாக திமுக எம்பி ராசா குற்றச்சாட்டு. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். முஸ்லிம் அல்லாதவர்களை வக்ஃப் வாரியங்களில் சேர்ப்பது பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்ப்பு. கச்சத்தீவை திரும்ப பெற வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். இலங்கை செல்லும் பிரதமர் மீனவர்கள் விடுவிப்பு குறித்து பேச முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவரது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். மதுரை, விருதுநகர், திருப்பூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்கள் கனமழை பெய்யும். தேனி, திண்டுக்கல், தென்காசியிலும் 4 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை. குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக அரசு நாடகமாடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மத்திய அரசில் அங்கம் வகித்த போது எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை? ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை? அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலே நான் கேள்வி எழுப்பினேன். அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்குது. கச்சத்தீவை விட்டுக் கொடுத்தது சரிதான் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். மீனவர் நலனுக்காக கச்சத்தீவை மீட்பதை ஆதரிப்பதாகவும் பேட்டி. இப்பவும் சரிதான் இல்ல நாங்க எப்பவுமே அதை வித்ரா பண்ணலாம். அப்பவும் சரிதான், இப்பவும் சரிதான். கச்சத்தீவு தீர்மானம் நாடகம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். தீர்மானத்தை பாரதிய ஜனதா ஆதரிப்பதாக சட்டப்பேரவையில் வானதி சீனிவாசன் அறிவிப்பு. சென்னை கொளத்தூரில் ராட்வெய்லர் நாயை ஏவி முதியவரை கடிக்க வைத்த கொடூரம். நாய் உரிமையாளர் கவியரசன் மீது புழல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து விசாரணை. கோடை விடுமுறையையொட்டி சென்னையிலிருந்து 160 உள்நாட்டு விமானங்கள் இயக்கம். வெளிநாடுகளுக்கு 42 சிறப்பு விமானங்களும் இயக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. மும்பையில் இருந்து 164 பயணிகளுடன் சென்னை வந்த ஏர் இந்தியா விமானம் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்ததால் பரபரப்பு. அசாதாரண சூழலால் அரை மணி நேரத்திற்கு பிறகு 3வது முறையாக விமானம் தரையிறக்கப்பட்டதால் நிம்மதி பெருமூச்சு விட்ட பயணிகள். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே ரயில் முன்பு பாய்ந்து வங்கி துணை மேலாளர் தற்கொலை. ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்ததால் முடிவு என தகவல். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே தீமிதி திருவிழாவில் 6 மாத குழந்தையுடன் விழுந்த பக்தர். கோயில் ஊழியர்கள் உடனடியாக காப்பாற்றியதால் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். சென்னை டெல்லி போட்டிக்கான IPL டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன.
1,00,000க்கும் மேற்பட்டோர் ஆன்லைனில் காத்திருந்த நிலையில் 1.5 மணி நேரத்தில் டிக்கெட்டுகள் காலி. IPL 18வது சீசனில் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யுமா பெங்களூரு? சொந்த மண்ணில் குஜராத் டைட்டன்ஸுடன் இன்று பல பரீட்சை. தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது. திருப்பூர், மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். சிவகங்கை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் ஏப்ரல் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் ஏப்ரல் 5ஆம் தேதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பிலால் உணவகத்தில் சாப்பிட்ட 25 பேருக்கு உடல்நல பிரச்சினைகள் ஏற்பட்ட நிலையில் உணவகம் தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தனியார் பிரியாணி கடையில் கடந்த 30ஆம் தேதி இரவு உணவு சாப்பிட்ட 25க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி பேதி ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் தண்டையார்பேட்டை காலரா மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகார் தொடர்பாக தனியார் உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வருகையின் போது கடை மூடப்பட்டிருந்தது. இதையடுத்து உணவக உரிமையாளருக்கு அதிகாரிகள் தொடர்பு கொண்டனர். அதிகாரிகளின் செல்போன் அழைப்பை உணவக உரிமையாளர் எடுக்காத நிலையில் உணவகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இந்த கம்ப்ளைண்ட் நான் ரிசீவ் பண்ணப்ப காலையில் நான் ரிசீவ் பண்ணேன். ஆனால் இந்த கடை வந்து நார்மலாக வந்து 1 மணிக்கு தான் திறப்பாங்க. மத்தியானம் திறந்துட்டு நைட் ஃபுல்லாக அவங்க வச்சுருப்பாங்க. மிட் நைட் மட்டும் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் 1 மணி மட்டும் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் திறக்கிறாங்க அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தா எந்த விதமான ஆக்டிவிட்டீஸுமே இல்லை. காலையிலேருந்து அவங்க எதுவுமே க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம அவங்க ஓனருக்கு நாங்கள் கால் பண்ணி பார்த்தோம். இது மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் வாங்கினேன். பட் அவரோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது போலீஸ் ஹெல்ப்போட நம்ம வந்து டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அவங்க வந்து இப்போ ஓனர் வந்து இந்த கடையை திறக்கணும்னா எங்களோட பர்மிஷனோட தான் அவங்க வந்து திறக்கணும். அதேபோல அண்ணா சாலையில் உள்ள மற்றொரு தனியார் உணவகத்தில் சாப்பிட்டவர்களுக்கும் உடல்நல பிரச்சினைகள் எழுந்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அது குறித்தும் உணவு பாதுகாப்புத்துறையினரும் போலீசாரும் விசாரித்து வருகின்றனர். மக்களவையில் வக்ஃப் மசோதா மீதான விவாதத்தில் திமுக எம்பி ஆர் ராசா பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். Madam Chairperson, today it is a remarkable day for the Indian Parliament to design our destiny, whether the country is going to travel, whether this secular country is going to travel in the path which was well beaten by the forefathers of the freedom fighters on the constitution, or a negative path as decided by the communal forces in the country. Sir, Madam, I want to start my debate, my speech by quoting the Tamil Nadu Assembly passed a resolution. The resolution was moved none other than the Chief Minister of Tamil Nadu, Mr. M.K. Stalin. The resolution unanimously passed. The stand that I quote, our stand, the Waqf bill introduced by the Parliament against minority rights, against religious freedom, unconstitutional, contrary to the purpose of Waqf, inconsistent with judicial findings, unnecessary and confusing. If passed, it will cripple the Waqf institutions and harm the Muslim community. Therefore, the Assembly urges Union government to completely withdraw the Waqf amendment bill. Unquote. Madam Chairperson, is it not a paradoxical question that the political will, sovereign will of the entire country seems to be or deemed to be reflected in this house, whereas Tamil Nadu political will reflected in the state assembly is something not only inconsistent, completely diametrically opposite.
This difference and diametrically opposite component is not going to be accepted by you, then there will be a question for integrity of this country. Please note it. Madam Chairperson, I want to take back the house in the year 1949, soon after the independence, when the constitution was made. The constitution making process was on. Of course, you will be happy that you wrote your own favorite leader, the Iron Man of this country, Sardar Vallabhbhai Patel, favorite leader of the government. They are celebrating with false claims. However, I want to put forth my views from the mouth of Sardar Vallabhbhai Patel, who was the chairman of the advisory committees for minorities in the Constitutional Assembly. He was the chairman. Who are all the members? President of India and President of the Assembly, Rajendra Prasad. Pandit Jawaharlal Nehru, later Prime Minister. Dr. Ambedkar and Dr. Munshi. Headed by Sardar Vallabhbhai Patel, the committee took a decision and a report was placed before the Constitutional Assembly. That Constitutional Assembly report was placed on 25th May 1949. He himself says, I quote, a committee of 5 persons was appointed by the advisory committee, in which our revered president was also one of the members. Pandit Jawaharlal Nehru, myself, Mr. Munshi and Dr. Ambedkar were the members of the committee. The committee met and made its report in February. Unquote. Finally, he placed the report and moved in the Constituent Assembly. What was his prayer when he was moving? I quote again. If they, that is Muslims, I quote, if they really have come honestly to the conclusion that in the changed conditions of this country, it is in the interest of the all to lay down real and genuine foundation of a secular state, then nothing is better for minorities than to trust the good sense and sense of the fairness of the majority and to place confidence in them. First part, unquote. Second part is very important. Again I quote, so also it is for us to happen to be the majority to think about what the minorities feel and how they are treated. But in the long run, it would be in the interest of the all forget that there is anything like majority and minority, this country and that India, there is only one community. With these consideration, sir, I beg to move that report may be adopted, unquote. This is the voice of Sardar Vallabhbhai Patel in the Constitution Assembly. You are celebrating See, now the problem is we want to harvest the legacy of the Sardar Patel. Those who wanted the legacy of the Sardar Patel in the constitutional terms are opposing the bill. Those who wanted to erect the statue of Vallabhbhai Patel and erase the concept of Vallabhbhai Patel wanted to support this bill. That is the problem. Sir, if I am permitted to go to the genesis of the Waqf, which was originally enacted in the year 1954. After that, the Act was amended frequently 59, 64, 69. Thereafter, comprehensive amendments were made in the year 1984.